தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டிலேயே முதல் ரயில் இரும்பு பாலமான, கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்ட இரும்பு பாலமான பாம்பன் பழைய ரயில் பாலத்தினுடைய புதிய வடிவம், புதிய ரீப்ளேஸ் 535 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாலமாக இது இருக்கிறது. இதனை திறந்து வைத்து அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய பல நெடுஞ்சாலை திட்டங்களை, சில திட்டங்களுக்கு அடிக்கல் அப்படின்னு பல நலத்திட்டங்களுக்காக பிரதமர் தமிழகம் வந்திருக்கிறார். பிரதமருடைய வருகை அரசியல் அரங்கத்திலேயும் பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். பிரதமர் வந்திருக்கிறார். வரவேற்றவர்கள் பட்டியலில் ஓபிஎஸும் இல்லை, தினகரனும் இல்லை, இபிஎஸும் இல்லை அப்படின்னு விஷயங்களை சொல்றாங்க. இந்த அரசியல் கணக்கு எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியலில் டெல்லி சென்று திரும்பிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றி டெல்லியில் பேசவில்லை என்று தெரிவித்தார். அது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு நேர் எதிர்மானதாக இருந்தது. ஆகவே கூட்டணி குறித்து அதிமுக இன்னும் தெளிவான நிலையை எடுக்காத காரணத்தால், உறுதியான நிலைப்பாடை எடுக்காத காரணத்தால் மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் சந்திப்பு என்பது நடைபெறாமல் போயிருக்கலாம். முதலில் சந்திக்க நேரம் கேட்டார்களா என்பது எனக்கு தெரியாது. சந்திக்க நேரம் கேட்டு கொடுக்கவில்லை என்றால் இதுதான் காரணமாக இருந்திருக்கும். அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணி குறித்த தெளிவான பார்வை பிறக்கவில்லை. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் பேட்டிகள் உணர்த்தி வருகின்றன. டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு டெல்லியிலும் சரி, சென்னையிலும் சரி 2 முறை அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அரசியல் பேசவில்லை, கூட்டணி பற்றி பேசவில்லை என்று கூறினார். அது ஏற்கும் வகையில் இல்லை, நம்பும் வகையில் இல்லை. திரு அமித்ஷா அவர்கள் அடுத்த நாள் தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன, 2026 தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், ஊழல் ஒத்திரமாக அகற்றப்படும் என்றெல்லாம் கூறியிருந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி பேசவில்லை என்று கூறிய கருத்து நம்ப முடியாததாகவும் ஏற்க முடியாததாகவும் இருந்தது. ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சர் தவறான தகவலை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியினுடைய குழப்பங்கள் அல்லது நிர்பந்தங்கள் காரணமாக அவ்வாறு தெரிவித்தாரா என்று தெரியாது. ஆகவே அவருடைய நிலைப்பாட்டில், அதிமுக நிலைப்பாட்டில் ஒரு தெளிவு வரும் வரை பாஜகவினுடைய மேலிட பிரதிநிதிகள் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன்.